வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள்: ஊரகப் பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கான சொத்துரிமை அட்டை வழங்கும் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்கிறார். நடப்பு கரீப் பருவத்தில் இதுவரை 32,12,000 மெட்ரிக் டன்னுக்கும் மேற்பட்ட அளவில் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்புப் படையினர் நடத்திய இருவேறு தேடுதல் நடவடிக்கைகளில் 4 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். இளையோர் அதிவிரைவு ஆன்லைன் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் 16 வயதான இந்திய வீரர் நிஹல் ஷெரீன் பட்டம் வென்றார். பிரெஞ்ச் ஒபன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் பிரிவில் போலந்து வீராங்கனை இகா ஸ்வியாடெக் பட்டம் வென்றார். ஆடவர் பிரிவில் இன்று நடைபெறவுள்ள இறுதி ஆட்டத்தில் ரஃபேல் நடால் நோவோக் ஜோகோவிச்சை எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். ஊரகப் பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கான சொத்துரிமை அட்டை வழங்கும் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்கிறார். இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், இத்திட்டத்தின் மூலம் ஊரகப் பகுதிகளில் நேர்மறையான மாற்றம் ஏற்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் 6,62,000 கிராமங்களில் உள்ளவர்களுக்கு சொத்துரிமை அட்டை படிப்படியாக வழங்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார். இதன் மூலம் வங்கிக் கடன் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளும் ஊரகப் பகுதிகளில் உள்ளவர்களுக்கு கிடைக்கும் என்று தெரிவித்துள்ளார். முதல் நாளில் மட்டும் 1,00,000 பேர் சொத்துரிமை அட்டைகளை பெற உள்ளனர். அவர்களின் கைபேசிகளுக்கு குறுந்தகவல் அனுப்பப்பட்டு அதன் வாயிலாக சொத்துரிமை அட்டைகளை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நடப்பு கரீப் பருவத்தில் இதுவரை 32,12,000 மெட்ரிக் டன்னுக்கும் மேற்பட்ட அளவில் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதன் மூலம் 2,83,000 விவசாயிகளுக்கு 6,065 கோடி ரூபாய் குறைந்தபட்ச ஆதார விலை வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய நுகர்வோர் விவகார மற்றும் உணவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் தமிழ்நாடு, கர்நாடகா, மகாராஷ்டிரா, தெலுங்கானா, குஜராத், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், ஒடிசா மற்றும் ஆந்திர பிரதேச மாநிலங்களில் இருந்து 30,70,000 மெட்ரிக் டன் அளவிலான பருப்பு வகைகள் மற்றும் எண்ணெய் வித்துகளை கொள்முதல் செய்யவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. அத்துடன் தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, கேரளா ஆகிய மாநிலங்களில் இருந்து 1,23,000 மெட்ரிக் டன் கொப்பரை தேங்காய் கொள்முதல் செய்யவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய வேளாண் பொருட்களின் ஏற்றுமதி நடப்பாண்டு முதல் அரையாண்டில் அதன் முந்தைய ஆண்டை விட 43.4% அதிகரித்துள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு முதல் அரையாண்டில் 37,397 கோடி ரூபாய் அளவிற்கு வேளாண் பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டிருந்த நிலையில் நடப்பு ஆண்டு 53,626 கோடி ரூபாய் அளவில் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. வேர்க்கடலை, சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரை, கோதுமை, அரிசி மற்றும் பாஸ்மதி அரிசி ஆகியவை அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பு ஆண்டின் செப்டம்பர் மாதத்தில் மட்டும் 9,296 கோடி ரூபாய் அளவிற்கு அத்தியாவசிய வேளாண் விளைபொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாகவும், இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் 5,114 கோடி ரூபாய் அளவிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருந்ததாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாட்டில் 23 மாநிலங்கள் மற்றும் 8 யூனியன் பிரதேசங்களில் மத்திய அரசின் குறிப்பிட்ட பணியில் சேருவதற்கான நேர்முக தேர்வு நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய பணியாளர் துறை இணை அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இதன் மூலம் கடந்த 2016 ஆண்டிலிருந்து மத்திய அரசு பணிகளில் குரூப் பி, குரூப் சி பணிகளில் நேர்முக தேர்வு நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நேர்முக தேர்வின் போது மதிப்பெண்கள் வழங்குவதில் முறைகேடுகள் நடைபெறுவதாக வந்த புகாரை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும், எழுத்து தேர்வு மட்டுமே நடைபெற்று வருவதாகவும் இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறினார். ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் 2 வெவ்வேறு இடங்களில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கைகளில் 4 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். தெற்கு காஷ்மீரில் உள்ள புல்வாமா மாவட்டம் ததூரா மற்றும் குல்காம் மாவட்டத்தில் உள்ள சினிக்கம் கிராமம் ஆகிய இடங்களில் தீவிரவாதிகள் நடமாட்டம் இருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து பாதுகாப்பு படையினர் மற்றும் காவல்துறையினர் இணைந்து அப்பகுதியில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது தீவிரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியபோது கூட்டுப்படையினர் திருப்பி தாக்கியதில் தீவிரவாதிகள் உயிரிழந்ததாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தீவிரவாதிகளில் ஒருவர் பாகிஸ்தானைச் சேர்ந்தவர் என்றும், சம்பவ இடங்களிலிருந்து ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகள் கைப்பற்றப்பட்டதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம்.
பீகாரில் 71 தொகுதிகளில் நடைபெறவுள்ள முதல்கட்ட சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்ட 1354 வேட்புமனுக்களில் 264 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. அதிகபட்சமாக கயா மாவட்டத்தில் உள்ள அட்ரி தொகுதியில் தாக்கல் செய்யப்பட்ட 28 வேட்புமனுக்களில் 17 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டது. வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கு நாளை கடைசி நாளாகும். வாக்குப்பதிவு இம்மாதம் 28ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதற்கிடையே அனைத்துக் கட்சிகளும் தேர்தல் பிரச்சாரங்களை தொடங்கியுள்ளன. பிஜேபி சார்பில் கயாவில் இன்று நடைபெறவுள்ள தேர்தல் பேரணியில் அக்கட்சியின் தலைவர் திரு ஜே பி நட்டா பங்கேற்கிறார். நாட்டில் கோவிட்-19 தொற்றிலிருந்து இதுவரை 85.81% பேர் குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் நேற்று மேலும் 82,000க்கும் மேற்பட்டோர் குணமடைந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் 59,88,000க்கும் மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர். குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதன் மூலம் தற்போது சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை 12.65% குறைந்துள்ளது. தற்போது சுமார் 8,83,000 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் 926 பேர் உயிரிழந்த நிலையில் அதன் எண்ணிக்கை 1,07,416 அதிகரித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ் என்ற இடத்தில் 19 வயதான பெண் ஒருவர் கூட்டு பாலியல் வன்கொடுமையால் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து விசாரிக்குமாறு சிபிஐக்கு மத்திய அரசு அறிக்கை வெளியிட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட பிறகு தடயவியல் நிபுணர்களுடன் விசாரணைக் குழுவினர் சம்பவ இடத்திற்கு செல்வார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இவ்வழக்கு தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரப்பிரதேச அரசு பரிந்துரை செய்திருந்தது. புதுதில்லியில் காலமான லோக் ஜனசக்தி கட்சியின் நிறுவனரும் மத்திய அமைச்சருமான ராம்விலாஸ் பாஸ்வானின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் பீகார் தலைநகர் பாட்னாவில் நேற்று நடைபெற்றது. கங்கை கரையில் உள்ள ஜனார்தன் காட் பகுதியில் அவரது மகன் திரு சிராக் பாஸ்வான் இறுதிச் சடங்குகளை செய்தார். முப்படைகள் மற்றும் மாநில காவல்துறை சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. பீகார் முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார், துணை முதலமைச்சர் திரு சுஷில்குமார் மோடி, மத்திய அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத், மத்திய இணையமைச்சர்கள் திரு நித்யானந்த ராய், திரு அஸ்வினிகுமார் சௌபே உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான மக்கள் இறுதிச் சடங்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். பிரான்ஸ் நாட்டில் 2 விமானங்கள் மோதிக்கொண்ட விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். பாரிஸ் நகரத்தின் தென்கிழக்கு பகுதியில் உள்ள டூர்ஸ் என்ற பகுதியிலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவிலான இடத்தில் இந்த விபத்து நிகழ்ந்ததாக அந்நகர மேயர் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களில் 2 பேர் அல்ட்ராலைட் ரக விமானத்திலும் மற்ற 3 பேர் சிறிய ரக விமானத்திலும் பயணம் செய்தவர்கள் என்று அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவில் உள்ள பிலடெல்பியா நகரத்தில் கோவிட்-19 தடுப்பு பணிகளுக்காக இந்தியா சார்பில் 18 லட்சம் N95 முகக்கவசங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் திரு தரன்ஜித் தாங் கூறியுள்ளார். இளையோர் அதிவிரைவு ஆன்லைன் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் 16 வயதான இந்திய வீரர் நிஹல் ஷரீன் பட்டம் வென்றார். இறுதியாட்டத்தில் அவர் 18-7 என்ற புள்ளி கணக்கில் ரஷ்யாவின் அலெக்சி சரனாவை வென்றார். 10 வயதிற்குட்பட்டோருக்கான உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் பட்டம் வென்றுள்ள நிஹல் ஷரீன் ஆசிய ஆன்லைன் சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்க உள்ளார். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் 19 வயதான போலந்து வீராங்கனை இகா ஸ்வியாடெக் பட்டம் வென்றார். பாரிஸில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் அவர் 6-4, 6-1 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் சோஃபியா கெனினை வென்றார். இப்போட்டி தொடரில் விளையாடிய 7 ஆட்டங்களில் ஒரு செட் கூட இகா ஸ்வியாடெக் இழக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே இன்று நடைபெறவுள்ள ஆடவர் இறுதி ஆட்டத்தில் ஸ்பெயின் வீரர் ரஃபேல் நடால் செர்பிய வீரர் நோவக் ஜோகோவிச்சை எதிர்கொள்கிறார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் நேற்றைய ஆட்டங்களில் பெங்களூரு கொல்கத்தா அணிகள் வெற்றி பெற்றன. துபாயில் நடைபெற்ற சென்னை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் பெங்களூரு அணி 37 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. முதலில் பேட் செய்த பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 169 ரன் எடுத்தது. பின்னர் 170 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய சென்னை அணி 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 132 ரன் எடுத்து தோல்வியடைந்தது. முன்னதாக அபுதாபியில் நடைபெற்ற போட்டியில் கொல்கத்தா அணி 2 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் ஹைதராபாத் அணி ராஜஸ்தான் அணியையும், மும்பை அணி தில்லி அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஊரகப் பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கான சொத்துரிமை அட்டை வழங்கும் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்கிறார். நடப்பு கரீப் பருவத்தில் இதுவரை 32,12,000 மெட்ரிக் டன்னுக்கும் மேற்பட்ட அளவில் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய இருவேறு தேடுதல் நடவடிக்கைகளில் 4 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். இளையோர் அதிவிரைவு ஆன்லைன் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் 16 வயதான இந்திய வீரர் நிஹல் ஷரீன் பட்டம் வென்றார். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் பிரிவில் போலந்து வீராங்கனை இகா ஸ்வியாடெக் பட்டம் வென்றார். ஆடவர் பிரிவில் இன்று நடைபெறவுள்ள இறுதி ஆட்டத்தில் ரஃபேல் நடால் நோவக் ஜோகோவிச்சை எதிர்கொள்கிறார். இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை உடனுக்குடன் AIR_News_Chennai என்ற ட்விட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.